அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய புரட்சித் தலைவர் அவர்கள், அதை நல்வழி நடத்திய புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை வணங்கி, அந்த இருபெரும் தலைவர்களும் விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் தமிழகத்துடைய முதலமைச்சர், இந்நாள் எதிர்கட்சி தலைவர், நாளை 2026 மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய எடப்பாடியாருடைய மேலான ஆணைக்கிணங்க அம்மா பேரவையின் சார்பாக தொடர்ந்து 46வது வாரமாக நம்முடைய மாவட்டத்திலே நிகழ்ச்சியானது திண்ணை பிரச்சாரமானது மேற்கொள்ளப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு நம்முடைய குறிஞ்சிப்பட்டி பகுதியிலே இன்றைக்கு திண்ணை பிரச்சாரமாக மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்ச்சியிலே அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சியிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கூடிய பாப்பிரெட்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் சகோதரர் சேகர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பேற்று எனக்கு முன்னாலே ஆளுகின்ற திமுகவுடைய இடர்பாடுகள் எல்லாம் உள்ளம் தெளிவாக இருக்க மருத்துவமனையுடைய இணை செயலாளர் அசோகன் அவர்களே, மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் சகோதரர் ராஜேந்திரன் அவர்களே, பொருளாளர் நல்லத்தம்பி அவர்களே, மேலும் இந்த நிகழ்ச்சியாளர் நடப்பதற்கு பாப்பிரெட்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளருக்கு உறுதுணையாக இருந்து பணியாற்றிய பாப்பிரெட்டிப்பட்டி கிழக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர், முன்னாள் கூட்டுறவு சர்க்கரை ஆலையுடைய தலைவர் சகோதரர் விஸ்வநாதன் அவர்களே, மேலும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாப்பிரெட்டிப்பட்டி பேரூர் கழகத்துடைய செயலாளர் தென்னரசு அவர்களே, கோமல்லாபுரம் பேரூராட்சியுடைய செயலாளர் ராஜா அவர்களே, கடத்தூர் பேரூராட்சி செயலாளர் சந்தோஷ் அவர்களே, கடத்தூர் மேற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் சகோதரர் முருகன் அவர்களே, மேலும் இந்த நிகழ்வுகளே திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்களே மற்றும் நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழகத்தை சார்ந்த அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் பெயர்களையும் நான் எடுத்துக்கூடியதாக அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதி உட்பட்ட அனைத்து கிராமத்திலிருந்து வரக்கூடிய கழகத்துடைய முன்னோடிகளே, இந்த பகுதியை சார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாய பெருமக்களே, வியாபார பெருமக்களே மற்றும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். எனக்கு முன்னால் பேசியவர்கள் அத்தனை பேருமே இன்று ஆளுகின்ற திமுக அரசுடைய அவல நிலையை தெளிவாக எடுத்து கூறினார்கள். என்னுடைய பக்கத்திற்காக ஒரு சில கருத்தை நான் இந்த நேரத்தில் முன்வைக்க தயாராக இருக்கின்றேன். இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு அவர்கள் மக்களுக்கு செய்த திட்டங்கள் பற்றி எடுத்து சொல்வதற்கு வக்கில்லை. காரணம் என்னவென்றால் அவர்கள் செய்தது ரெண்டே தான். என்ன சொன்னாங்க? அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் மாதந்தோறும் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லிட்டு பகுதி பேருக்கு மொத்தம் தகுதி உள்ளவர்கள் என்று பிரிச்சு கொடுத்துட்டாங்க. அதை ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல பேருந்தில் கட்டணம் இல்லாமல் சகோதரிகள் செல்வதற்கான வழிவகை நாங்கள் செய்திருக்கிறோம் என்பதை தவிர மீதி ஏதாச்சும் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் செய்தாங்களா என்பதை மட்டும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல,